2ஆம் திருமுகத்திலிருந்து. சகோதரர்களே, திருத்தூதர் பவுல் கூறவாரது என்னண்டா, நாம இயேசுவை அப்பா தந்தைன்னு அழைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உரிமை தேவை. அந்த உரிமையை தாரது தூய ஆவியானவர். அந்த உரிமையை பெற்ற நாங்கள் இயேசுவை அப்பா தந்தைன்னு கூப்பிடுறோமா, எல்லாட்டி செபங்கள் மூலம் கதைக்கிறோமா அவங்கள்ட்ட? அதோட திருத்தூதர் பவுல் இன்னொன்று கேட்கிறேன், தூய ஆவியானோட கொடைகளை பலவற்றை எங்களுக்குள்ள அவர் பொழிஞ்சிருக்க, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இயேசுவை பறைசாற்ற எவ்வளவுத்துக்கு முன்வாரம் என்றும் என்ற நல்ல சிந்தனையோட 2ஆம் வாசகத்தை செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைகளுக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதர்களானாலும் கிரேக்கர்களானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.